ஹாய் நண்பர் நண்பீஸ். இன்னைக்கு நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பா பேசுற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் பத்தின ஒரு செய்தி இப்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எங்கே போனது அந்த வீரியமும், வேகமும்? அதாவது நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய வீரியமும், வேகமும் எங்க போச்சு? முன்னாடிலாம் அதாவது கடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, ஜாக் டூ ஜியோ போராட்டம்னு சொன்னாலே கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி போகும். அந்த அளவுக்கு போராட்டத்துல ஒரு வேகம் இருக்கும். 2019 நடந்த போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கானவங்க கைதானாங்க, சஸ்பெண்ட் ஆனாங்க. அவ்ளோ ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நிலைமையே தலைகீழா மாறிப் போச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, இந்த சங்கங்கள் எல்லாமே பல துண்டா உடைஞ்சு போச்சுன்னும், குறிப்பா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா சில போலி சங்கங்கள் உருவாகி, உண்மையான போராட்டங்கள நீர்த்து போக செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தேர்தல் நேரத்துல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரும். சம வேலைக்கு சம ஊதியம் தருவேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா ஆட்சிக்கு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கு இப்போ. கோரிக்கைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இப்பல்லாம் போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கலாம் கூப்பிட்டு பேசுறாங்க. சரி பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. போராட்டமா பார்த்தீங்கன்னா, ஓப்பஸ் ஆகிடுது. ஆனா உருப்படியா பார்த்தீங்கன்னா, எந்த உத்தரவும் வரதில்ல. இதனால உண்மையான சங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர்கள், அமைச்சர்கள் கூட போட்டோ எடுக்குறாங்களே தவிர, ஊழியர்களுக்கு எந்த பயனும் இல்ல. எல்லாம் சுயலாபத்துக்காக நடக்குது அப்படின்னு ரொம்பவே விரக்தியில பேசுறாங்க. மொத்தத்துல கடந்த ஆட்சியில சிங்கம் மாதிரி சீறின சங்கங்கள்லாம் இப்ப வீரியம் குறைஞ்சு வெறும் பேரளவுக்கு போராட்டம் பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பேஸ் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு ஊழியர்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள் தெரிவிங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.